கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி செபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆராதனைக்கு உரியவர். நீரே எங்கள் சிருஷ்டி கர்த்தர். நாங்கள் உம்முடைய கரத்தால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த விலையேறப்பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உம்மை உயர்த்தவும் தக்கதாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்திலே ஆலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது போல இன்றைக்கும் முதலாலயத்தை உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் மூழ்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த ஆராதனைக்கு துவக்கமாக 96வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசித்து ஆராதனைக்குள் கடன் செல்ல இருக்கின்றோம். Psalms 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அன்பான தேவன் பிள்ளைகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை இந்த பூமிக்கு அறிவிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கின்றார். அவர் ஆராதனைக்கு உரியவர். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, உருவாக்கப்பட்டவைகள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், வானத்தை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை
உண்டாக்கினவர், வெட்டாந்தரையை உண்டாக்கினவர் அவரே ஆராதனைக்குரியவர். அவருக்கு மகிமையும் கனத்தையும் நாம் செலுத்த ஆண்டவர் நம்மை இந்த காலை வேளையிலே அழைக்கின்றார். 9வது வசனத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆளுகை செய்கிற கர்த்தர். அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். 11வது வசனத்தில் பார்க்கிறோம், வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவும் முழங்குவதாக. வானமும் அவரை துதிக்கிறது, பூமியும் அவரை துதிக்க வேண்டும், சமுத்திரமும் அவரை துதித்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிக்க வேண்டும், நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். கடைசி வசனத்தில் பார்க்கிறோம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் சத்தியபரர். 98வது சங்கீதத்தில் பார்க்கிறோம், கடைசி வசனத்தில் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் இந்த பூமியை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார், சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நாம் எல்லாரும் அவரை துதிப்பதற்காக இந்த பூமியிலே அவராலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலால் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலால் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்னலால் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலால் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். கர்த்தர் கடந்து போன 9 மாதங்களும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறாரே. அதற்காக நாம் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம்.
பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய கிருபைகளை பாராட்டி இருக்கின்றார். இந்த உலகத்தில் பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அவருடைய வருகையின் அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறவைகளில் கொள்ளை நோய்கள், யுத்தம், பஞ்சம், இவைகள் எல்லாம் அடையாளங்கள். ஆனால் அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. இந்த காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகளை நமக்கு பொழிந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டாமா? அத்தனைக்கும் காரணம் அவருடைய அன்புதான். அந்த அன்பை நினைத்து அவரை துதிக்க போகிறோம். அவருடைய கிருபையை நினைத்து
நாம் அவரை துதிக்க போகிறோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. கர்த்தர் நம்மை பூமியில பிறக்க செய்த நாள் முதற்கொண்டு அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆமாண்டவரே, உடைய இரக்கம் பெரியதப்பா, உடைய கிருபை பெரியது, உடைய தயவு பெரியது சுவாமி. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, எல்லாரும் சொல்லுவோமா? உங்களுடைய கிருபை பெரியது அப்பா, உங்களுடைய தயவு பெரியது சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு பெரியது என்று சொல்லுவோம். உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது.
you Jesus. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய தயவிற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டி இருக்கிற இத்தனை பெரிதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த பூமியில எங்களை ஜீவனோடு வைத்திருப்பது உமது கிருபை சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி. அந்த ஆண்டவரை, அந்த கிருபை நிறைந்த ஆண்டவரை நம் அன்போடு அழைப்பு. ஆண்டவரை, நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என் அருகில் இரு, நீர் எப்பொழுது என் அருகிலேயே இருக்க வேண்டும், என்னை விட்டு அகன்று விடாதே சுவாமி. உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை என்னை தொற்றிருக்கிறது, நீர் என்னோடு இருக்க வேண்டும். நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் அல்லவா, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா. நீர் எங்களோடு கூட இரு. ஹல்லேலூயா. என்னை விட்டு என்னை விட்டு அகலாதிரும், என் அருகில் இரும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும், மரணத்தின் நேரத்தில் என் ஜீவனாயிரும். இருளின் நேரத்தில் வெளிச்சமாயிரும், மரணத்தின் நேரத்தில் என் ஜீவனாயிரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருகில் இரும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும், என் அருகில் இரும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். கண்ணீரின் நேரத்தில் தாயாயிரும், நெருக்கத்தின் நேரத்தில் என் தந்தையாயிரும். நீரே எனக்கு தாயாயிருக்க வேண்டும். நெருக்கத்தின் நேரத்தில் நீரே எனக்கு தந்தையாக துணையாயிருந்தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நல்ல நண்பராக, நல்ல தோழனாக எனக்கு இருப்பார். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya 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 ஹalleluya. என் அருகிலிரும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். என் அருகிலிரும் என் இயேசுவே, என்னை விட்டு அகலாதிரும். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலக வேண்டாம் சுவாமி. நாங்களும் உம்மை விட்டு விலகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும், கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும். இந்த 9 மாதங்களும் நடத்தின ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். தொடர்ந்து எங்களை முற்றும் முடிய நடத்தி செல்ல நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற ஆண்டவராக இருக்கிறேன். நீர் எங்களுக்கு சுகத்தை அருளுகிற ஆண்டவராக இருக்கிறேன். நீர் எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்ட திராட்சை செடியாகிய உம்மிலே இணைக்கப்பட்டவர்களாக கனி கொடுக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டு பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களில் பதில் தருவீராக. அற்புதங்களை அதிசயங்களை காண செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய விடுதலையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய தேசத்தில் நாங்கள் வாசித்த சங்கீதத்தின் பிரகாரம் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் வெளிச்சமானது ஆண்டவரே தொடர்ந்து எல்லா ஜனங்களுக்கும் சென்றடைய கிருபை தாரும். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று எங்களுக்கு ஆண்டவரே சங்கீதத்தின் மூலமாக உணர்த்தி இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, உம்முடைய மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை, பரலோகத்தின் நம்பிக்கையின் செய்தியை நம்பிக்கையற்ற இருளில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு சேர்க்க எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லக்கூடிய நாம் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம். நல்ல ஆண்டவரே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீர் சத்தியபரர், சத்தியத்தோடு ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர். உம்முடைய சத்திய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பித்தர வேண்டும் என்று செபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. உம்முடைய சத்திய வார்த்தைக்கு நேராக கடந்து வருகிறோம். எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து சென்றோம். இந்த நாளிலே ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை மல்யுத்தத்திற்கு ஒப்பிட்டு அவர் விளக்கி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டம் என்பது பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே ஓடுகின்ற ஒரு கடுமையான ஓட்டம் என்பதை நமக்கு மிக தெளிவாக விளக்கி கூறுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். இந்த உலக பிரகாரமான ஓட்டத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், இன்னும் 1000 மீட்டர்ஸ், மாரத்தான், எல்லா ஓட்டத்திலும் எத்தனை பேர் ஓடினாலும் முதல் பரிசு, அடுத்து 2வது பரிசு, சில இடங்களில் ஆறுதல் பரிசு கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடி முடிக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை, பரிசை, ஜீவ கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்குமோ அதே பரிசு தான் எனக்கும் கிடைக்கும். எனக்கு வேற மாதிரி, உங்களுக்கு வேறு மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் பரிசை வைத்திருக்கின்றார். அந்த பரிசை பெறத்தக்கதாக
நாம் ஓட வேண்டும். என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் காணப்படுகிறார்கள். நாம நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், நாம தான் பந்தய பொருளை பெறப்போகிறோம், பரிசை பெறப்போகிறோம் என்று நினைத்து கொண்டிருப்போம். அதற்குள்ள நாம ஜான் ஏறினால் முளம் சறுக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நேரங்களில் பின்தங்கி விடுகிறோம். பிந்தினோர் என்னவாகி விடுகிறார்கள்? முந்தினோராய் ஆகிவிடுகிறார்கள். ஆகவே தான் இந்த ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம் என்பது மிக மிக ஜாக்கிரதையாக ஓட வேண்டிய ஓட்டமாக காணப்படுகிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்படுகின்ற அதே பரிசை, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் தந்தருளுவார். பவுலை போல விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தமது பரிசை வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓட்டத்திலே நாம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நாம் கடைசி மூச்சு வரைக்கும் நன்றாக ஓட வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆதியில நாம மிக அன்பாக ஆண்டவர் பேரில் மிக பற்றுதலாக ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடிக்கொண்டு, இப்பொழுது நம்முடைய ஓட்டங்களிலே சில தடங்கல்கள், சில குறைபாடுகள் காணப்படும் என்றால் அதை நிவர்த்தி செய்து கொண்டு மரண பரியந்தம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, நீ மரண பரியந்தம் உன்னுடைய ஓட்டத்தை நன்றாக ஓடு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக ஓடக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டமானது இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து ஓடக்கூடிய ஓட்டமாக காணப்பட வேண்டும். அதைத்தான் 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து
நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டம் காணப்பட வேண்டுமே தவிர நாம் வேறு யாரையும் மாதிரியாக கூறிக்கொண்டு அவர்களைப் போல வாழுவேன், அவர்களைப் போல ஓடுவேன் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஓட்டத்திலே வழி தவறி செல்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து சென்றிருக்கிறாரே, அவரை நாம் பின்பற்றி செல்லுவோம். நம்முடைய ஓட்டம் அவரை பின்பற்றி செல்லக்கூடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அவர் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர வேண்டும். நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் இயேசுவை பின்பற்றி ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். இந்த ஓட்டத்தில் ஏராளமான தடைகள், ஏராளமான போராட்டங்கள், நம்மை வழிவிலகி செல்ல செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் ஜெயமாக முடிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே தொடர்ந்து தியானிப்போம். முதலாவதாக, ஜீவன் தப்ப ஓட வேண்டும். நம்முடைய ஜீவன் தப்ப ஓட வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், ஆதியாகமம் 19வது அதிகாரத்தின் 17வது வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். லோத்து குடியிருந்த அந்த தேசத்தின் மேல் தேவ கோபம் மூண்டு அந்த பட்டணத்தை நியாயம் தீர்க்கும்படியாக தேவன் இறங்கி வருகின்றார். அந்த தேசத்திலே லோத்து ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் குடியிருக்கின்றார். ஆபிரகாமோடு கூட விசுவாச வாழ்க்கையிலே நடந்து வந்தவர் சில காரணங்களாலே பிரிந்து சென்று அவர் குடியிருக்க கூடாத ஒரு இடத்திலே குடியிருந்து கொண்டிருக்கின்றார். கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறதை குறித்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின பொழுது ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால், இன்னும் கொஞ்சம் குறைய 45 நீதிமான்கள் இருந்தால் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமின் விண்ணப்பத்தின் நோக்கத்தை அறிந்தவர் இந்த லோத்துவை சந்திக்கின்றார். லோத்துவின் குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த பட்டணத்திலிருந்து இவர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களுடைய கரங்களை பிடித்து வெளியே கொண்டு வருகின்றார். என்ன சொல்லுகிறார்? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்கிறார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்துவை எப்படி ஆண்டவர் அந்த பாவம் நிறைந்த சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தாரோ, அதே போலதான் இந்த பாவ உலகத்திலிருந்து, பாவத்தின் கட்டுகளிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்திருக்கின்றார். வெளியே இழுத்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் நம்மை பற்றி பிடித்து கொள்ளாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமா தப்பித்து கொள்ளும்படியாக, நம்முடைய ஜீவன் தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஓட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. முன்னோக்கி பார்த்து இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே. பழைய பாவத்தை பின்னிட்டு பார்க்காதே. ஆண்டவர் எவைகளிலிருந்து தூக்கி எடுத்தாரோ அவைகளை பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் உனக்காக ஒரு மகிமையான வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். ஆண்டவர் காண்பிக்கிற பாதையிலே, அவர் காண்பிக்கின்ற இடத்திலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பின்னிட்டு பார்த்த லோத்துவின் மனைவி அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். பின்னிட்டு பார்த்த அந்த லோத்துவின் மனைவி அவள் உப்பு தூணாக மாறி போனாளே. நம்முடைய வாழ்க்கையில நாம் துவக்கி இருக்கின்ற இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஜீவன் தப்ப ஓட வேண்டும். இரண்டாவதாக, இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இரண்டாவதாக, இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் நல்ல இளமையான பருவத்திலே தேவ ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்த அந்த தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாக எழுதுகின்ற வார்த்தை, பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. விசுவாச வாழ்க்கையிலே மனிதர்களை இச்சை என்கிற பாவமானது பல ரூபங்களிலே வந்து விழ செய்து விடுகிறது. ஆகவே தான் தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பாக இந்த காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு
விலகி ஓட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை அது ஒரு மிகப்பெரிய பாவம். அந்த இச்சையை குறித்து ஆண்டவர் 10 கற்பனைகளிலேயே நமக்கு ஒரு கற்பனையாக கொடுத்திருக்கின்றார். இச்சையாதிருப்பாயாக. இந்த இச்சை என்பது பாலியத்திற்குரிய இச்சைகளும் உண்டு. இன்னும் நம்முடைய கண்களுக்கு இச்சையாக தோன்றக்கூடிய ஏராளமான காரியங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 18வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தின் 18வது வசனத்திற்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஒரு மனிதனுக்குள் உண்டாகக்கூடிய இச்சை என்பது அது வேசித்தனம், விபச்சாரம், இப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்திற்குள் தள்ளக்கூடியவைகளாக காணப்படுகிறது. இன்றைக்கு மனிதனுடைய இச்சையை தூண்ட செய்யக்கூடிய அநேக சக்திகள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றன. அது பிசாசுனுடைய பயங்கரமான தந்திரமாகும். அப்படிப்பட்ட இச்சைகளுக்கு விலகி ஓடும்படியாக ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த இச்சை என்பது வெறும் வேசித்தனம், விபச்சாரம், பாலியத்திற்குரிய இச்சைகள் மாத்திரமல்ல. ஒரு மனிதன் சில உணவுகளை பார்க்கும் பொழுது இச்சித்தாலும் அது இச்சைதான். உதாரணமாக தானியேலின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்திற்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கே தானியேலுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, ஒரு இச்சையை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால், ராஜாவின் போஜனமும் ராஜா பானம் பண்ணும் திராட்சரசமும். அடிமையாக கொள்ளப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு ராஜாவின் போஜனம், ராஜா பானம் பண்ணக்கூடிய விலை உயர்ந்த திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். ஆனால் இந்த தானியேல் அவன் தேவனுக்கு பயப்பட்டவனாக இருந்தபடியினாலே பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். என்னவென்றால், அவைகளாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அந்த ஆகாரம், ராஜாவின் போஜனத்தின் மேல் அவன் தன்னுடைய இச்சையை வைக்கவில்லை. ராஜா பானம் பண்ணக்கூடிய அந்த திராட்சரசத்தின் மேல் அவன் இச்சையை வைக்கவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், அல்லது பாலியத்திற்குரிய இச்சைகளாக இருக்கட்டும், இவைகளின் மேல் நாம் இச்சை வைக்காதபடிக்கு விலகி ஓட வேண்டும். ஒருவர் ஒரு புதிய ஆடையை அணிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் ஆராதனை முழுவதும் பார்வை யார் மேலே இருக்கும்? அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற அக்கா மேலேயே இருந்துட்டு
ஆராதனை முடிஞ்ச உடனே மெல்ல போய் அதை என்ன செய்கிறது அதை தொட்டு பார்க்கிறது. அடுத்து இதை எங்கே வாங்கினீங்கன்னு அந்த கடையினுடைய அட்ரஸை தெரியாமல் வீட்டுக்கு போனால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்கவே முடியாது. இதுக்கு பேர் தான் என்னது, இச்சை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எவ்வளவு அழகாக உடுத்து வைத்திருக்கிறார், எவ்வளவு அழகாக அவர் போஷிக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் நம்மையும் உடுத்து வைக்கிறார். அதில் எந்த குறையும் ஆண்டவர் வைக்க போவதே இல்லை. ஏனென்றால் அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இதை தாண்டி நாம ஆசைப்படக்கூடியவைகள் தான் இச்சையாக மாறுகிறது. அப்படிப்பட்ட இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட இச்சைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு தடையாக காணப்பட்டு விடுகின்றன. அன்பான தேவ பிள்ளைகளே, ஜீவன் தப்ப ஓட வேண்டும், இச்சைக்கு விலகி ஓட வேண்டும். மூன்றாவதாக பாரங்களை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். வாசித்து பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே 1வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பாரங்களை இறக்கி வைத்து விட்டு நாம் ஓட வேண்டும். எல்லா பாரத்தையும் நாம சுமந்து கொண்டே ஓடினால் நம்முடைய ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டத்தை ஜெயமாக ஓடவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டையில வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பாரங்களை நாம் அவர் பாதத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருக்காக நாம் ஓட முடியும். ஒரு மனிதன் ஓட்ட பந்தயத்தில் ஓடணுங்கிறவனுக்கு தலையில் ஒரு 20 கிலோ அல்லது 30 கிலோ பாரத்தை வெயிட்டை தூக்கி சுமந்து கொண்டு ஓட சொன்னால் அவனால் எவ்வளோ தூரம் ஓட முடியும்? கொஞ்சம் தூரம் சுமக்கலாம், பின்பு சோர்ந்து போய் ஐயோ என்னால் ஓட முடியாதே, என்னால் ஓட முடியவில்லையே என்று சொல்லி உட்கார்ந்து விடுவான். சரி, கல்லு தான் வேண்டாம், ஒரு 50 கிலோ தங்க கட்டி. எத்தனை கிலோ? 50 கிலோ தங்க கட்டியை சுமந்துட்டு ஓடுறோம்னா அந்த ஓட்டத்தை ஓட முடியுமா? முடியாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தில் எவைகளெல்லாம் பாரமாக இருக்கிறதோ அந்த பாரத்தை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு இறக்கி வைக்கணும். சுமந்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். பாரத்தை சுமந்துக்கிட்டே ஓடிட்டு, ஆண்டவரே நான் ஓடுகிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, ஓட முடியல, என்னால் நடக்கவும் முடியல அப்படின்னு விசுவாச வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தளர்ந்து போய் இருக்கிறோம். பாரத்தை சுமந்துக்கிட்டு ஓட முடியாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாரமான யாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள்.
யோனா பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த கப்பல் நடு கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கிறது. முதல்ல என்ன நினைத்தாங்க, கப்பல்ல ரொம்ப பாரத்தை கொண்டு வந்துட்டோம் போல இருக்குது, அதனால கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் என்ன செய்வோம், கடல்ல தூக்கி போட்டுட்டாலாவது கப்பல் பாதுகாப்பாக போகாதா என்று நினைக்கிறார்கள். இந்த ட்ரெயினில் எல்லாம் போட்டிருப்பாங்க, முன்ன பார்த்தீங்கன்னா குறைவான பாரம் சுகமான பிரயாணம் என்று போட்டிருப்பார்கள். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். இப்போ ஒரு 15-20 பெட்டியை நீங்கள் ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு 15-20 பெட்டியை தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம் ட்ரெயினில், அப்படி தானே? அதே போல தான் இங்கே யோனா பிரயாணம் பண்ணுகிற கப்பலில் கப்பல் அலக்களிக்கப்படுகிறதை பார்த்து பாரங்களை எல்லாம் தூக்கி போடுறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டத்தில் என்னென்ன பாரங்கள், தேவையற்ற பாரங்கள் இருக்கிறதோ அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் இறக்கி வைத்து விட்டு நம்முடைய ஓட்டத்தை ஒரு ஜெயமாக, வெற்றியாக ஓட வேண்டும். தேவையில்லாத பாரத்தை எல்லாம் இன்னைக்கு இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும். நான்காவதாக, நம்முடைய ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும் என்றால் பொறுமையோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா! பொறுமையோடு ஓட வேண்டும். சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்கினவுடன் மிக வேகமாக ஓடுவார்கள். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஓடின வேகத்திற்கு எதிர்மாறாக அப்படியே சோர்ந்து போய் விடுவார்கள். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தின் அந்த 1வது வசனத்திலே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உமக்காக ஓட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஓட்டத்தை நான் ஜெயமாக ஓடி முடிக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அனுதினமும் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்ற ஓட்டத்தை நான் சரியாக ஓடி முடித்திருக்கிறேனா? அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற இந்த ஓட்டம் மிக முக்கியமான ஓட்டம். இதில் தளர்ந்து போய்விட்டோம் என்றால், இதில் சோர்ந்து போய்விட்டோம் என்றால், அல்லது இந்த ஓட்டத்தில் பாதை மாறி ஓடிவிட்டோம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இந்த ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓட வேண்டும். யாக்கோபு எழுதின யாக்கோபு நிருபத்திலே 5வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை. யோபு சரித்திரம் முழுமையும் சேர்த்து அப்படியே ஒரே வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பாருங்கள், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும்
இரக்கமும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபு எந்த அளவுக்கு பொறுமையாய் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய மனைவி சொன்ன வார்த்தை, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவர் சொன்னார், பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? ஐயோ, மனைவி சொல்லுகிறாள், அந்த வார்த்தையை எப்படி தட்டுவது? மனைவி வார்த்தைக்கு மிஞ்சின மந்திரம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி யோபு என்ன செய்யவில்லை? நீ சொல்லிட்டல்ல, நம்ம முன்னோர் ஆதி தகப்பன் ஆதாமே மனைவியினுடைய வார்த்தையை தட்டாம பழத்தை வாங்கி சாப்பிட்டார. இப்போ நீ சொல்ற வார்த்தையை நான் தட்ட முடியுமா என்று சொல்லி ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடல. பைத்தியக்காரை பேசுகிற விதமாய் பேசுகிறாய், பிதற்றுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? தீமைகளை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி தன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை பொறுமையோட கூட ஓடுகிறார். ஹல்லேலூயா. யோபுவின் நண்பர்கள் வருகிறாங்க. யோபுவை பாராட்டுகிறாங்களா, திட்டுகிறாங்களா, வசைப்பாடுகிறாங்களான்னு பெரிய குழப்பம். வாழைப்பழத்தில் ஊசியை ஏத்துறது மாதிரி அப்படி பேசுகிறாங்க. எல்லாவற்றையும் பொறுமையோட கூட அவர் சகித்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அழைத்தார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார். லோத்துவை கூட கூட்டிக் கொண்டு போகிறார். பாதைகளில் பல கஷ்டங்கள், பொறுமையாக போகிறார். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடலின் மணலத்தனையாக பெருக பண்ணுவேன். ஆண்டவற்றை கேள்வி கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நீர் இப்படி சொன்னீரே, இவ்வளவு நாள் பொறுமையாக இருக்கிறேன், பொறுமையாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். வயது 99 ஆகிவிட்டது. என் மனைவி ரொம்ப வயது சென்றவளாகிவிட்டாள். இன்னும் நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லையே என்று கேள்வி கேட்கவே இல்லை. பொறுமையாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், அடுத்த வருஷம் இதே நாளில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். விசுவாசிக்கிறார். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஈசாக்க மோரியா மலைக்கு கொண்டு போய் அங்கே எனக்கு என்ன செய், பலி செலுத்த வேண்டும். சரி ஆண்டவரே, பொறுமையாக சரி ஆண்டவரே என்று சொல்லுகிறார். கொண்டு போயிட்டு ஈசாக்கு அப்படியே கட்டையின் மேலே கிடத்தி கொண்டு தாமதிக்கல. ஆண்டவரே, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தேன், நீர் ஏதாவது செய்வீர்னு, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கல. என்ன செய்ய வேண்டுமோ அதை பலி செலுத்து என்று சொன்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன் கத்தியை எடுத்து கையை ஓங்குகிறார். ஆண்டவர் அவனுடைய கையை தடுத்து நிறுத்துகிறார். உன்னை போல
ஒரு உத்தம விசுவாசி யாருமே கிடையாதுப்பா. நீ தான் விசுவாசத்தின் தகப்பனாக இந்த பூமியில எனக்கு இந்த பூமியில காணப்படக்கூடிய பின்வரும் சந்ததிகளுக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் நீதான் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்க வேண்டும் என்று அவரை ஏற்படுத்தினார். பொறுமையோட கூட விசுவாசத்தின் வாழ்க்கையை ஓடி முடித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை எத்தனை பாடுகள் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எத்தனை நிந்தனைகள் வரட்டும், எத்தனை அவமானங்கள் வரட்டும், அத்தனையும் தாண்டி பொறுமையோடு கூட ஓடுவதற்கு நாம் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியாக நாம் ஓடி முடிக்காவிட்டால் நாம் துவக்கின விசுவாச வாழ்க்கை வீணாகி போய்விடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலனை போல நாம சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்றால், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என் கர்த்தரை, என் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த ஓட்டத்தை நான் ஜெயமாக ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி ஓடுவோம். இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் வேறு யாரையும் பார்க்கக்கூடியதாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, அந்த ஓட்டம் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்க வேண்டும் அல்லவா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஒரு பழைய பாடல் உண்டு. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் என்ற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்து நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்து நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே
கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எழுந்து நின்று பாடுவோம். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பாலியாக காணிக்கையாக படைப்பேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைப்பேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, இலை நான் என்றும் உம் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை படைப்போமே. இலை நான் என்றும் உம் அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும்,
அந்த நாடு சுதந்தரிப்பேன். நல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய எங்கள் ஓட்டத்திலே எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட எங்கள் ஆண்டவரை மாத்திரமே எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடி முடிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பவுல் அப்போஸ்தலனை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாச அறிக்கை செய்யக்கூடிய அளவில் எங்களுடைய ஓட்டம் ஒரு நல்ல ஓட்டமாக இருக்க உதவி செய்ய. அப்பா, இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஜீவன் தப்ப ஓட நீர் எங்களை அழைக்கிறீர் சுவாமி. ஆம் தகப்பனே, நீர் எங்களை எப்படிப்பட்ட பாவத்தின் பிடியிலிருந்து விலக்கி மீட்டு எடுத்துக்கொண்டு ஜீவன் தப்ப ஓடுங்கள் என்று சொல்லி ஓட வைத்தீரோ, அந்த ஓட்டத்தை பொறுமையாக ஓடி முடிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இச்சைகளுக்கு விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்தரலும். தானியேலுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த தேவன் எங்களுக்கும் அந்த கிருபையை தருவீராக. ஆண்டவரே, எல்லா பாரங்களையும் தள்ளிவிட்டு ஆண்டவரே உமக்காக ஓட எங்களுக்கு உதவி செய்யும். பாரங்களை சுமந்து கொண்டு ஓட முடியாதவர்களாக தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இந்த நாளிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடையில வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறதை நினைப்பூட்டுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு ஓடி கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் உமக்காக ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் முன்னாக ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற ஓட்டத்திற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஓட உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கிதியோனை பார்த்து சொன்னீரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போ என்று சொல்லி, அதே போல ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லி ஆலயத்திலிருந்து நீர் அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களிலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி உன்னதத்திலிருந்து உமது பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அருளுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த உன்னத பலத்தோடு கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உதவி செய்ய, ஆசீர்வதிங்க. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், ஸ்நேகம், சமாதானம்
இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.